இன்றைக்கி மன்னார்குடியிலேருந்து மதியான நேரம் ஃபோர்டு பிராண்டில் உள்ள நியூ மாடல் ஃபிகோ கார் வீல் அலைமெண்ட்டுக்காக வந்துச்சு. இந்த கார் நம்ம சப்ஸ்கிரைபரோடது தான். ஏற்கனவே இந்த காருக்கு ஸ்டீரிங் பிளே இருந்ததால் என்னால் ஸ்டீரிங்கை சரியாக வைக்க முடியலை. இதனால் கஸ்டமருக்கு பெரிய ஏமாற்றமாக போயிடுச்சு. எனக்கும் தர்ம சங்கடம் ஆகிடுச்சு. இருந்தாலும் என்னை நம்பி காரை திரும்ப கொண்டு வந்தார். நான் இந்த முறை விரதா இல்லைன்னு முடிவு பண்ணி சென்சார் டார்கெட்டை மாட்டி வேலையை ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ரன் அவுட்டை பண்ணி முடித்ததும் அடுத்ததாக ஸ்டீரிங்கை மெல்லமாக ரொட்டேட் பண்ணி ஃபைனலாக கேசர் ப்ராசஸை முடித்தேன். டோ ரீடிங் பெருசாக மாறலை. அதோடு இந்த காருக்கு கேமர் கேசர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸ்டீரிங்கும் பெருசாக கிராஸாக இல்லை. ஆனால் இந்த காரோட ப்ராப்ளம் என்னென்னா, கார் டிரைவ் பண்ணும்போது ஸ்டீரிங் ஸ்டேபிளாக இல்லாததால் கார் ரெண்டு பக்கமும் அலசுகிற மாதிரி இருக்கும். நேற்று கூட ஒரு கஸ்டமர் தன்னோட ஃபோர்டு அஸ்பயர் காரை பற்றி சொல்லியிருந்தார். அவருக்காக தான் லேட்டாக போட வேண்டிய இந்த வீடியோவை இப்போ போடுறேன். இது மூலமாக அவருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம். ஓகே, நான் இப்போ இந்த ஸ்டீரிங் பிளே லெவலை ஈக்குவல் பண்ணி ஸ்டீரிங்கை சரியாக வச்சு லாக் பண்ணேன். லாக் பண்ணதும் கார் இன்ஜின் ஆஃப் பண்ணலை. இப்போ பாருங்கள், டோ ரீடிங் எப்படி மாறி இருக்குன்னு தெரியும். அடுத்ததாக என்ட்ராய்டு நட்டை ரொம்ப கவனமாக லூஸ் பண்ணி ஸ்டீரிங் ரேக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் ரொம்ப கவனமாக அட்ஜஸ்ட் பண்ணி என்ட்ராய்டை ரெண்டு பக்கமும் லாக் பண்ணேன். இந்த முறை ரீடிங் சரியாக வந்ததும் வெரிஃபை கேஸ்டர் போட்டு செக் பண்ணி ஸ்டீரிங் பிளே ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கிறத ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இப்போ வாங்க டெஸ்ட்டே போகலான்னு நம்பிக்கையோட கஸ்டமரை கூப்பிட்டேன். ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் காரில் ஸ்டீரிங் பிளே இருந்தால் பள்ளமேடாக இருக்கிற ரோட்டில் போகும்போது ஸ்டீரிங்கை ஆட விடாமல் நல்லா பிடிச்சிக்கோங்க. இதனால் ஸ்டீரிங் பிளே லெவல் மாறாது. இப்போ கஸ்டமர் கைவிட்டு ஓட்டுறப்ப ஸ்டீரிங் கரெக்டாக இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீங்களும் இதை பார்த்து மகிழ்ச்சியானீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதோடு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.